ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கௌதம் மதுமிதா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மதுமிதா அவங்க ட்ரைனிங் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ கிரண் ஒரு கேள்வி கேட்கவும் உடனே மதுமிதா அவங்க கோவப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா அப்படிங்கவும் உடனே கிரண் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா உங்களுக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சுது, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம் அப்படின்னு மதுமிதா சொல்லவும் அங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. அப்போ கிரண் மட்டும் உட்காந்துருக்குறாங்க. அப்போ மதுமிதா போகும்போது கிரண் வம்பிழுக்கிறாங்க. என்ன மதுமிதா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது, இங்கே பாரு, நீ இப்படிலாம் என் பேரை சொல்லி கூப்பிட கூடாதுன்னு அப்படின்னு சொல்லவும், என்ன மது இந்த மாதிரிக்கு பேசிட்டு இருக்கிற, என்ன நம்ம பழசெல்லாம் நம்ம பழகினதெல்லாம் மறந்துட்டே அப்படிங்கும்போது, எங்க பாரு, இப்போ நான் நீ நினைக்கிற மாதிரிக்கு நீ பழசெல்லாம் நினைச்சிட்டுலாம் என் பேரை சொல்லிலாம் கூப்பிடக்கூடாது, எல்லாம் கூப்பிட மாதிரிக்கு நீ மேடம் சொல்லி தான் கூப்பிடணும் அப்படிங்கவும், என்ன திமிர்தானா பண்ண ஆரம்பிச்சிட்டியா, இல்லை வேலை இல்லாமல் அன்னைக்கு வீட்டுக்கு கெஞ்சி கெட்டதெல்லாம் மறந்து போயிடுச்சா, இப்போ நான் நினைச்சாலும் உன்னை வேலையை விட்டு தூக்கிட முடியும் தெரியுமா அப்படிங்கவும், என்ன மது இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, சி உங்கள்கிட்ட பேசக்கூட எனக்கு பிடிக்கல போறி அப்படின்னு சொல்லிட்டு மது திட்டி விடவும் கிரண் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கௌதம் இருக்கிற ரூமுக்கு வராங்க. அப்போ கௌதம் சொல்றாங்க, என்ன மதுமிதா கிளாஸ்லாம் எப்படி போச்சு அப்படிங்கும்போது, நல்லா தான் போச்சுது, நான் எப்படி கிளாஸ் எடுத்துன்னு உங்க ஸ்டூடெண்ட்டே போய் கேட்டுக்கங்க அப்படிங்கும்போது, நான் தான் இருந்து பார்த்துட்டு இருந்தோம்ல எப்படி கிளாஸ் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கௌதம் ரொம்பவே பெருமையாக பேசிட்டு இருக்கிறாங்க. அப்போ அங்கே சந்தோஷ் வரவும், ஐயோ நீங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறீங்களா, நான் குறுக்க வந்துட்டேன்னா அப்படிங்கும்போது, டே வாடா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் கூப்பிடுறாங்க. கௌதம் உடனே ஆமாம் நாங்கள் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது தான் குறுக்க நின்றுட்டே இல்லை, அப்புறமா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், சரி சரி நம்மளுக்கு இங்கே ஒரே டப்ஸாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிட போகலாம் அப்படின்னு மதுமிதாட்ட சொல்லவும், ஓ நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறதுக்கு நான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கிறேனா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சிரிக்கவும், அப்போ மதுட்ட கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு நான் டிஸ்டர்பாக இருக்கேனா அப்படிங்கும்போது, ஆமாங்க நம்மளுக்கு இங்கே ரொம்பவே டிஸ்டர்பாக இருக்குது, நம்ம ரெண்டு பேரும் சாப்பிட்றதுக்காக வெளியே போகலாம் அப்படின்னு மதுமிதா சொல்லவும், இவங்க ரெண்டு பேரும் நடவடிக்கையை பார்த்துட்டு சந்தோஷ் சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ மதுமிதாவும் கௌதமும் அவங்க வரவும், அப்போ கிரணும் அபிஷேகம் பார்த்து மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு அவங்க வரதை பார்த்துட்டு அவங்க மறைச்சு பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அபிஷேக் கிரணை கூப்பிட்டுட்டு அவங்க பார்ட்டி வச்சுட்டு இருக்கிறாங்க. என்ன சார் இன்னைக்கு தான் நம்ம பழகி இருக்கிறோம், அதுக்குள்ளேயும் என்ன பார்ட்டிக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறீங்க அப்படிங்கும்போது, எனக்கு அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க, எனக்கு ஒருத்தங்களை பிடிச்சிட்டா நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு அபிஷேக் சொல்லவும், உடனே கிரணும் அப்படியான்னு கேட்குறாங்க. ஆமாம் உங்களுக்கு எங்கள் அண்ணியிட்ட ரொம்ப பழக்கம் போலுக்கு அப்படிங்கும்போது, உடனே கிரண் அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிங்கும்போது, என்ன மறைக்கலாம் செய்யாதீங்க, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கிரண் அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆமாம் எனக்கு இப்போ நான் ஆஃபீஸில் வேலை பார்க்கல, அதை வச்சு எனக்கு தெரியும் அப்படிங்கும்போது, இல்லை இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க, அதுக்கு முன்னகட்டியே தெரியும், நீங்கள் உண்மையை சொல்லுங்கள் அப்படிங்கவும், உடனே கிரண் உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆமாம் நானும் மதுமிதாவை லவ் பண்ணணும், ஆனால் தப்பு இல்லாமல் என் பேரில் தான், பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் மதுமிதாவோட ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்புன்னு இப்போ நான் உணர்றேன், எனக்கு இப்போவுமே சொல்ல பண்ணாக்கி மது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லவும், உடனே அபிஷேக் சொல்கிறாங்க, அதுதான் எனக்கு தெரியுமே, சொல்ல பண்ணாக்கி உங்களுக்கு வேலை கொடுத்ததே எங்கள் அண்ணி தானே அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னதுமே கிரண் அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சார் சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, ஆமாம் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எங்கள் அண்ணி தான் மறைமுகமாக எல்லா வேலையும் பார்த்தாங்க, அதனால தான் எனக்கு சந்தேகம் வந்துச்சு அப்படின்னு அவங்க அபிஷேக் பொய் சொல்லவும் இதை கிரண் நம்பியிருந்தாங்க. ஆனால் அவன் என்கிட்ட கோவத்தோடலாம் பேசிட்டு இருந்தா அப்படிங்கும்போது, அப்புறமா வெளிப்படையாக எப்படி பேச முடியும், அதான் எங்கள் அண்ணன் இருக்கும்போது எப்படி எங்கள் அண்ணியால் பேச முடியும், அதனால தான் அவங்க மறைமுகமாக உங்களுக்கு தான் வேலை கொடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாமே ரெடி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லவும், இதை கிரண் அப்படியே நம்பியிருந்தாங்க. அப்போ மதுமிதாக்கு நம்ம மேலே ஆசை இருக்க தான் செய்யுது, ஆனால் கௌதம் தான் இடைஞ்சலாம் இருக்கிறா அப்படின்னு சொல்லி கிரண் நம்பியிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அப்போ கிரண் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு போகவும், அப்போ அபிஷேக் நினைக்கிறாங்க, நம்ம போட்ட திட்டம் சரியா நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. கிரண் பார்த்தோம்னா வீட்டுக்கு வராங்க. உடனே சுருதி கேட்குறாங்க, என்ன இன்னைக்கு தான் வேலைக்கு போனால் அதுக்குள்ளேயே பார்ட்டிக்கு போயிட்டு இந்த நிலைமையில வந்திருக்கிறீ அப்படிங்கும்போது, இல்லை அங்கே எனக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க அப்படிங்கும்போது, இன்னைக்கு தான் வேலைக்கே போயிருக்கிற, அதுக்குள்ளேயும் உனக்கு தெரிஞ்சவங்க வந்துட்டாங்களா அப்படின்னு சுருதி கோவப்படவும், என்ன சுருதி இந்த மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்கிற, எனக்கு ரொம்பவே பசி எடுக்குது, எனக்கு சாப்பாடு போடு அப்படிங்கும்போது, ஆமாம் பார்ட்டிக்கு போனேன்னா அங்கேயே சாப்பிட்டு வந்திருக்கேன், என்ன நீ இப்படியே போயிட்டு இருந்தேன்னா எங்கள் அப்பா கிட்ட நான் சொன்னாலும் சொல்லிடுவோம் உன்னை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிரட்டிட்டு போகவும், இதெல்லாம் பார்த்துட்டு எரிச்சலோடு இருக்கிறாங்க. கிரண் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அவங்க கௌதமியும் மதுமிதாவை தான் காட்டுறாங்க. மதுமிதா டைரியில் எழுதிட்டு இருக்கும்போது, என்ன மது எழுதிட்டு இருக்கிற உங்களை பற்றி அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் அப்படிங்கிறாங்க. சரி இந்த டைரியை தாங்கலை நான் படிக்கணும் அப்படிங்கும்போது, அதெல்லாம் முடியாது, இந்த டைரியை நான் எனக்காக மட்டும்தான் எழுதிட்டு இருக்கிறேன், இதை யாருமே படிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லவும், இப்படி அவங்க ரெண்டு பேருக்குள்ள பேசி சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. அடுத்து அபிஷேக்கை தான் காட்டுறாங்க. அபிஷேக்கிட்ட அவங்க மாமா கேட்குறாங்க, என்னடா யோசனை பண்ணிட்டு இருக்கிற, கையில் வேற ஏதோ லெட்டர்
வச்சிருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் இதை நான் மதுமிதாவுக்கு வைக்கிற ஆப்பு அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கிரண் வந்து லவ் லெட்டர் எழுதின மாதிரிக்கு நான் மதுமிதா ரூமில் கொண்டு வைக்க போகிறேன், அதுவும் கௌதம் கண்ணில் படுற மாதிரிக்கு வைக்க போகிறேன் அப்படிங்கிறாங்க. இது கிட்டதுமே அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா 2 பேரும் அவங்க கௌதமும் மதுமிதாவும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு வந்து அபிஷேக் ரூமை திறந்து வராங்க. வந்துட்டு அந்த லெட்டரை வைக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா சூப்பரான ஒரு ப்ரொமோ தான் வந்திருக்குது 28ஆம் தேதிக்குள்ளன்னு சொல்லிட்டு. அதில் என்ன நடக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, கௌதமுக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க மதுமிதா. அப்போ கிரண் வந்து மதுமிதாவுக்கு ஃபோன் பண்ணவும் மதுமிதா பார்க்குறாங்க, ஐயோ இவன் எதுக்காக ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஆனாலும் திரும்ப திரும்ப அவங்க ஃபோன் பண்ணவும் ஒரு கட்டத்துக்கு மேலே வர வழி இல்லாமல் அவங்களும் ஃபோன் அட்டன் பண்ணிடுறாங்க. என்ன மது, நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறேன், நீ கட் பண்ணிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது அதுதான் தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லவும், அப்போ கௌதம் வந்து இதை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் வந்து மதுமிதா வந்து வேற யாருக்கிட்டே பேசுகிற மாதிரிக்கு அவங்க சிரிச்சுட்டே அவங்க வந்து ஃபோன் பேசுகிறாங்க. அப்போ வந்து அவங்க கிரண் வந்து சொல்கிறாங்க, இங்கே பாரு மது, நம்ம 2 பேரும் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஜாயின்ட் அக்கௌண்ட் வச்சுருந்தோம்ல, அதில் வந்து எனக்குள்ள பணம் அதில் இருக்குது, அதனால நீ எனக்கு வந்து ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துரு, எனக்கு இப்போ பணம் வந்து அர்ஜென்ட்டாக தேவைப்படுது அப்படிங்கப்போ அதெல்லாம் என்னால் வர முடியாது அப்படின்னு மதுமிதா சொல்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ எனக்கு அவசரமாக பணம் வேணும், இல்லைன்னா நானே உன் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டவும் உடனே வந்து மதுமிதா வந்து பயப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. சரி சரி கொஞ்சம் இரு, நானே அரை மணி நேரத்தில் வந்துடுது அப்படின்னு சொல்லவும் உடனே சரின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிருந்தாங்க. அப்போ கௌதம் கேட்குறாங்க, யாரு மது அப்படிங்கும்போது, இல்லை என் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு போய் சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்து கௌதமுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது மதுமிதா மேலே. மது வந்து நம்மகிட்ட ஏதோ பொய் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கௌதமுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. இந்த மாதிரி தான் இந்த ப்ரொமோ சூப்பராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. அடுத்து வந்து மதுமிதா வந்து கிரணை பார்க்க தான் போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வாட்ச் பண்ணுவாங்களா. ஏன்னு பார்த்தோம்னா அந்த லெட்டரை வர அவங்க படிச்சிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கிரண் வந்து அவங்க மதுமிதாவுக்கு லெட்டர் எழுதி வச்ச மாதிரிக்கு அபிஷேக் வந்து அந்த ரூமில் வச்சதை அவங்க பார்த்துருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால கூட மதுமிதா மேலே வந்து கௌதம் சந்தேகப்படலாம். அடுத்ததான் அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோ சந்திப்போம்.